இந்திய துணைக்கண்டம் அப்படின்னா இன்னைக்கு 146 கோடி பேரு, 146 கோடி. திமோர்ல தனி நாடு வச்சிருக்கானேமா 14 லட்சம். இங்கிலாந்து 6 கோடி, ஜெர்மனி 8 கோடி, போர்ச்சுகல் 1 கோடி. அவன் சிரிப்பான், என்னய்யா நீ ஒரு தேசியனும், உன் மூஞ்ச பாரு, உலகம் எல்லாம் அப்படி இருக்கியா? எனக்கு என்ன கேடு? ஏன் நான் தனி சுதந்திர நாடு ஆகக்கூடாதுங்கிறியா? வா, இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பா இந்தியா இருந்துட்டு போட்டுன்னு சொல்ல வள்ளிய. இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் ஒரு கட்சி 2024 தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க. இல்லாததை நாங்க போய் பாருங்க. 2024 தேர்தல் அறிக்கையில இந்த அதிபர், அதாவது குடியரசுத் தலைவர் முறை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அதை கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் கொள்கை முடிவு அப்படின்னு 2024 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வேற எந்த கட்சியும் சொல்லல. எல்லாம் நமக்கு புரியுது. யாரு என்ன, யார் கையில் இருக்காங்க, யாருடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுது எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா ஏண்டா படிக்கிற படிக்கணுமா? மாட்டுசாணி அள்ளி போட்டா 80,000 படிக்க. இவனுக்கு அறிவு ஒன்று இருந்தா என் பையில இருக்க பணம் எனக்கு, உங்க பையில இருக்க பணம் உங்களுக்கு. ஆனா எப்ப வேணாலும் தேவைன்னா நான் அந்த கையை விட்டு எடுத்துக்குவேன். 2 பேருமே ஒரே சமயம் கையை வச்சா நீ கையை எடுத்துணும். இதுவல்லவா ஜனநாயகம், இதுவல்லவா ஜனநாயகம். அதாவது அரசியல் அறிவு அற்றவர்களுக்கானது இது அப்படியே ஏற்க முடியாது. 1980களில் என்னாச்சு? மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம், அரசியல் அறிவியலாளர்கள் தந்த அந்த வரையறுப்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு பெரிய அசுர சக்தியா வளர்ந்துகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் உள்ளிட்டவங்க. 2009க்கு பிறகு என்னாச்சு? அப்ப நம்ம எல்லாம் கவனம் செலுத்தினது ஈழப்போர். ஈழப்போர்ல பெரிய பின்னணி உண்மை. மயக்கம் அடிச்சு ஈழத்துக்காரன் விழுந்தானோ இல்லையோ, தலைவர்கள் எல்லாம் மயங்கி கீழே விழுந்து எழுந்திரிக்க 10 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளார இடுப்புல இருந்ததெல்லாம் களவாடிட்டான். தமிழ் தேசியங்கிற சொல்ல களவாடிட்டான். அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத இன்னைக்கு யாரு கையாளுறாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கையாளுறாரு. தமிழ்மண் தமிழுமை இயக்கத்தினுடைய நெறியாளர் ஐயா பேராசிரியர் ஜெயராமன் அவர்களை கருத்துரையாற்றார். மக்கள் தமிழகம் கட்சியின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா வெல்லும் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்து சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சாதியத்தை, ஆரியத்தை, இந்தியத்தை வெல்லும் தமிழ்நாடு, எதிர்த்து வீழ்த்த வேண்டியவை எவை என்பதை முழக்கத்திலே மக்கள் தமிழர் கட்சி சுட்டிக்காட்டியிருக்கிறது. 3 சக்திகளை நாம் வீழ்த்தியாக வேண்டும். சாதியத்தை, ஆரியத்தை, இந்தியத்தை வீழ்த்தினால் சாதியற்ற, மதவெறியற்ற, வர்க்க சுரண்டலற்ற பொதுமை தமிழ் தேசம் படைப்போம் என்று சொல்லுகிறார். நம்முடைய இலக்கு பொதுமை தமிழ் தேசம். பொதுமை தமிழ் தேசம் படைக்கப்பட வேண்டும் என்றால் சாதியத்தை, ஆரியத்தை, இந்தியத்தை வீழ்த்தியாக வேண்டும். இந்த கருதுகோளை முன்வைத்து இங்கே இன்றைய நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது.
நண்பர்களே, ரொம்ப தெளிவாக நாம் சில செய்திகளை மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். நாம் யார், நமக்கான அரசியல் என்ன என்பது யார் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, தமிழர்களாகிய நாம், தமிழ் தேசிய இனத்தவராகிய நாம், பீப்புள், ஒரு மக்கள், ஒரு தேசிய இனம். உலகம் முழுவதுமே பிரகடனங்கள் சொல்கின்றன, ஐநா அவையினுடைய சாசனம் சொல்கிறது, இன்டர்நேஷனல் காவனன்ஸ் என்று சொல்லுவோம், சர்வதேச ஒப்பந்தங்கள் சொல்கின்றன. நீ ஒரு தேசிய இனம் என்றால் நீ ஒரு இறையாண்மை உள்ள தேசத்தை படைத்துக் கொள்ளலாம், அதுதான் நடப்பு, நாங்கள் ஏற்கிறோம், செய்து கொள் என்று சொல்லுகிறது. இது காதுல வாங்கிக்கிட்டு தான் நாம இப்ப பேசுறோம். நாம் யார்? 8 கோடி பேர் இருக்கக்கூடிய தமிழர்களாகிய நாம், தமிழர்கள்னாக்கா சாதி சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு தமிழர்கள் இல்லை. ஒரு தேசிய இனம் என்பது வரலாற்றின் விளைபொருள், a product of history. பல்வேறு மொழி இனங்கள் கூட இங்கு வந்து கரைந்து போயிருப்பார்கள், 1-2 அடையாளங்கள் மட்டும் ஒட்டி கொண்டிருக்கும். அவர்கள் தமிழ் தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். நீ ஒரு தேசிய இனம் என்றால் நீ ஒரு தேசத்தை படைத்துக் கொள் என்று உலகளாவிய அளவில் ஒத்துக்கொண்டார்கள், தெரிவித்து விட்டார்கள். உலகில் 193 நாடுகள் இன்றைக்கு இருக்கின்றன. 2002 தமிழ் தேசிய இனத்து தோழர்கள், அரங்குக்கு உள்ளே இருப்பவர்கள், அரங்குக்கு வெளியே இருப்பவர்கள், அல்லது வெவ்வேறு ஊர்களிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன், 2002 கிழக்கு திமோர் விடுதலை அடைந்தது. இன்னைக்கு அதனுடைய மக்கள் தொகை 14 லட்சம். நாம் 8 கோடி பேர் தமிழர்கள். கைய கால உதச்சிக்கிட்டு மந்திரிமார்கள் எல்லாம் அழுகுறாங்க. என்னன்னு கேட்கிறோம். நீட்டு தேர்வு வேண்டான்னு நாங்க மசோதா பாஸ் பண்ணோம், கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு ரவி. நாங்க இங்க ஐயோ எடுத்துக்கிட்டோம். ஐயோ எதை மலையெல்லாம் ஏலம் விடுறான், டெல்லியில வச்சு கடலெல்லாம் ஏலம் விட்டுருக்கான். 10,000 சதுர கிலோமீட்டர் வாட்ஜி பேங்க், மீன்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய தென்கடல் நிலத்தெல்லாம் ஏலம் விடுறான். டெல்லிக்காரன் சிரிக்கிறான். திஸ் இஸ் இந்தியா. நீ இந்தியாவுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் ஏலம் விடதான் செய்வேன். இதுதான் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்த பல உரிமைகளும் பலங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இல்லை. எல்லாத்தையும் பறி கொடுத்துக்கிட்டு இவன் அந்த கொடியை குத்திக்கிட்டு we are Indians ஒரே பெருமை பிச்சுக்கிட்டு போதுதான் இவனுக்கு. இழந்திருக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளைக்காரன் காலத்துல இவற்றை நாம இழக்கல, ஆனா இன்னைக்கு இழந்திருக்கிறோம். இந்த மார்வாடி எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டாங்க. திருச்சியும் தானே பிடிச்சிருக்காங்க. ஈரோடெல்லாம் போயாச்சு, எல்லா இடத்தையும் பிடிச்சிட்டான். இவர் மைக்க கட்டிட்டு பேசுவாரு. பாருங்கள், எல்லா வணிகத்தையும் கைப்பற்றி விட்டார்கள், கடைகளை எல்லாம் கைப்பற்றி விட்டார்கள், கட்டடங்கள் எல்லாம் கைப்பற்றி விட்டார்கள். அவன் காது கிட்ட வந்து சொல்றான், என்ன கத்திய வச்சா புடுங்கன்னு, துப்பாக்கிய வச்சா புடுங்கன்னு, இந்தியன் என்ற ஒற்றை வார்த்தையோடு வந்தோம், எல்லாம் எங்களுக்கு சொந்தமானதுங்கிறான். we are Indians சொன்னானா, எல்லாம் பறி போயிட்டு. அப்ப இங்க இந்தியா என்பது பல வகைகளில் நம்மை சூறையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஒரு தேசிய இனம் ஐயா. உலகம் பூரா இந்த ஸ்காட்லாந்துக்காரனை பார்க்கிறேன், கட்டலோனியாவை பார்க்கிறேன்,
2007 கட்டலோனியாங்கிற பகுதி சுதந்திர நாடு இல்ல, ஸ்பெயினுக்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி. அவன் ஒரு வாக்கெடுப்பு நடத்துறான் 2007. ஸ்பெயினுக்கு கீழே இல்லாமல் நாமெல்லாம் தனித்து ஒரு நாடாக விடுதலை அடைய வேண்டும், வாக்களியுங்கள்னு சொன்னான். நான் ஒத்துக்க மாட்டான் ஸ்பெயின். உன்னை யாரையா கேட்டா? எங்கள் மக்களிடம் வாக்கெடுப்பு நடந்த வாக்கெடுப்புல ஒட்டுமொத்தமாக நாங்கள் தனி சுதந்திர நாடாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி இறையாண்மை தேசத்தை ஆதரித்து வாக்களித்தார்கள். ஆனா விட மாட்டேங்கிறான், ஸ்பெயின் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இது 2007. 2014 ஸ்காட்லாந்து, இங்கிலாந்தோட இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்துக்கு தனி பார்லிமெண்டே கொடுத்திருக்கான். ரொம்ப சர்வ சுதந்திரமாக அந்த கௌரவத்தோட ஸ்காட்லாந்து இருக்கு. ஆனாலும் ஸ்காட்லாந்து என்ன சொல்லுதுன்னா, முடியாது, இங்கிலாந்தோட இருக்க மாட்டோம். ஏன்னா ஒரு ஒலிம்பிக்ல அந்த அத்லெட்ஸ் எல்லாம் போறாங்கன்னா இங்கிலாந்து கொடியை பிடிச்சிட்டு போறான். எங்க ஸ்காட்லாந்து கொடிக்கு அங்க இடம் இல்ல, நாங்க இதை ஏற்க மாட்டோம். இன்னைக்கு ஐரோப்பியன் யூனியன்ல இருந்து அவன் வெளியேறிட்டான் இங்கிலாந்து, நாங்க ஐரோப்பியன் யூனியன்ல இருக்கணும்னு விரும்புறோம். ஆகவே நாங்க தனி நாடா போகணும்னு சொல்லி வாக்கெடுப்பு நடத்தினான். இந்தியாவில இருந்து அங்கிருந்து இங்கிருந்து போனவன் எல்லாத்துக்கும் வாக்களிக்கிற உரிமை அங்க இருந்தது. 45 விழுக்காடு தனி நாடா போகணும், 50 சொச்சம் விழுக்காடு இல்ல இங்கிலாந்தோட இருப்போம் வாக்களிச்சுட்டாங்க. அதனால அது வெளியேறல. ஆனா திரும்பவும் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களே, ஒரு கட்டலோனியாவுக்கு இருக்கிற அந்த சிந்தனை, ஒரு ஸ்காட்லாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த சிந்தனை, இல்ல கிழக்கு திமோருக்கு இருக்கக்கூடிய சிந்தனை ஏன் இங்க இல்ல? இவங்க இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளார பம்மி பதுங்கி பயந்து இதுக்குள்ளார வாழணும்னு நினைக்கிறானே ஒழிய, உலகம் எல்லாம் அப்படி இருக்கியா? எனக்கு என்ன கேடு? ஏன் நான் தனி சுதந்திர நாடு ஆகக்கூடாதுங்கிறியா? வா, இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பா இந்தியா இருந்துட்டு போட்டுன்னு சொல்ல வள்ளிய. இன்ன வரைக்கும் நம்ம அமைச்சர்களுக்கு, நம்ம அரசியல் கட்சிகளுக்கு, எல்லா கட்சிகளையும் சேர்த்து தான் சொல்றேன், நாங்கள் ஒரு தேசிய இனம், ஒரு தேசிய இனத்துக்கான உரிமை எங்களுக்கு வேணும்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லுதா? திமுக சொல்லுதா? அதிமுக சொல்லுதா? இதர கட்சிகள் சொல்றாங்களா? தேசிய இனம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நீக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? சுதந்திர தமிழ் தேசம் வேணும், தமிழ்நாடு வேணும் என்று கேட்ட காலத்துல நாங்கள் திராவிட நாடுன்னு அண்ணா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடுன்னு சொன்னாரு. ஒரு கட்டத்தில் விட்டுட்டாங்க. அண்ணாவால அது முடியாது, நாங்கள் திராவிட நாடு கொள்கையை நாங்க விட்டுட்டோம், காரணங்கள் அப்படியே இருக்கின்றன சொன்னாரு. அதுக்கு மாற்றாக ஒரு வார்த்தை கொண்டு வந்தாங்க, மாநில சுயாட்சின்னு கொண்டு வந்தாங்க. முன்னமே தோழர்கள் சுட்டி காட்டின மாதிரி 1974 மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டாச்சு. இன்னைக்கு 51 வருஷம் ஆகுது, அரை நூற்றாண்டு ஆயிட்டுது. ஆனா மாநில சுயாட்சிக்காக துரும்பையாவது கிள்ளி போட முடிஞ்சுதா? மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டப்ப மாநிலங்களுக்கு இருந்த உரிமையை விட இன்னைக்கு உரிமை குறைச்ச. இன்னைக்கு 50 ஆண்டுகள் கழிச்சு மறுபடியும் மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறாங்க. அப்ப இது இன்னொரு 50 வருஷம் ஓடும். இப்படியே இருந்து கொண்டிருப்பதுதான் நமது அரசியல் என்று நினைத்தால் எல்லா தோழர்களுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அரசியல்ல ஈடுபடலாம், ஒரு எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், கவுன்சிலர் ஆகலாம், சொத்து கித்து அப்படி வாங்கலாம், பதவி சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த தேசிய இனம் இருப்பதையும் இழந்துடும். அப்போ உலகம் பூரா ஒரு தேசிய இனத்துக்கு என்ன உரிமையோ அதை நாம இந்த கேட்கறதுக்கு இன்னும் அஞ்சுவது என்பது ரொம்ப தவறானது. இது ஒரு, அதாவது
சுதந்திரம் அடையும் போது இவங்க கற்பனை பண்ணியது வேற. இது ஒரு கூட்டாட்சியும் இல்லை. கூட்டாட்சிங்கிற வார்த்தையும் இந்திய அரசியல் சட்டத்துல இல்ல. இது இந்த கூட்டாட்சி இல்லைங்கிறதோட இல்ல, இது தமிழர்களின் தாயகம், அது கன்னடர்களின் தாயகம்னு தாயகம்ங்கிற சொல்லும் இல்ல. அப்ப சரி, இருக்கிற பகுதியாவது தமிழர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, நமக்கு சொந்தமா இருக்குமானா இந்திய அரசியல் சட்டம் தெளிவா சொல்லுது. ஆர்டிகல் 3 இங்கே பார். நாங்க ஒரு சட்டம் நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டோம்னா மாநிலத்தை பிரிப்போம், உடைப்போம், சிதைப்போம், உன்னுடைய நிலப்பகுதியை பல மாநிலங்களுக்கு பங்கு வைப்போம், உன்னை கேட்காமலே மாநிலத்தின் பெயரை மாற்றுவோம். வேணா எடுத்து பார்த்துக்கோங்க. இந்திய அரசியல் சட்டம் ஆர்டிகிள் 3. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு தான் நம்ம இதுல இருக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. அப்படி நெஞ்ச விளைச்சுக்கிட்டு போறதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சும்மாச்சுக்கும். இதுதான் நிலைமை. எந்த உரிமையும் கிடையாது நமக்கு. அதாவது அரசியல் அண்ணல் அம்பேத்கருடைய பங்களிப்புனால நமக்கு அடிப்படை உரிமைகள் உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா தனி மனித உரிமைகள் தான் அதே ஒழிய தேசிய இனத்திற்கான உரிமை கிடையாது. தேசிய இனம்ங்கிற வார்த்தையும் இல்லை. அதுல ஒரு தேசிய இனத்தின் உரிமை மறுக்கப்பட்டால் ஒரு தேசிய இனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உரிமையும் மறுக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்ப இதுல குறைபாடுகள் இருக்கு. அத தலையில தூக்கிக்கிட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. அம்பேத்கர் கொடுத்த நன்மைகளை கையில இறுக்கிக்கிட்டு நாம பெருத்த மாற்றத்துக்கு இந்த அரசியல் சட்டத்தை உள்ளாக்கணும், அல்லது தேசிய இனங்களுக்கான புதிய அரசியல் சட்டங்கள் எழுதப்படணும். ஒரு கூட்டமைப்பாக மாறுறதுனா செய்யலாம். வேண்டாம் ஐயா, வேண்டாம். அதாவது இங்க பாருங்க, ஃபெடரேஷன் அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சமமா பங்கிடுவாங்கல்ல. அமெரிக்காவில் அப்படித்தானே இருக்கு. உனக்கு கொடுத்த அதிகாரத்துல நீ சாவரின், இறையாண்மை உள்ளவன். மாநிலங்கள் நாங்க எங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்துல நாங்க சாவரின். இதான் ஃபெடரேஷன். அப்படி இருக்கும். இங்க எப்படின்னா அதிகாரங்கள்ல மத்திய அரசு பட்டியல்ல 100, மாநில அரசு பட்டியல்ல 61. முதல்ல 97 இருந்தது, 100 ஆயிட்டு. மாநிலங்கள் பட்டியல் 66 இருந்தது, 61 ஆயிட்டு. பொதுப்பட்டியல்ங்கிறது அவங்க 2 பேருக்கும், மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும், அது 47 இருந்தது, 52 ஆயிருக்கு. இதுல என்னன்னா மாநிலம் கிட்ட சொல்லுது அரசியல் சட்டம், என் மாநிலமே தமிழ்நாடு, உன் அதிகாரம் உனக்கு, சென்ட்ரல் என் அதிகாரம் எனக்கு. ஆனா எப்ப வேணாலும் எதை வேணாலும் நான் எடுத்துக்குவேன், நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் கருதுனா. பொதுப்பட்டியல்ல நீயும் சட்டம் போடலாம், நானும் சட்டம் போடலாம். ஆனா நான் போடுற சட்டம் தான் ஜெயிக்கும். சொல்றது புரியுதா? என் பையில இருக்க பணம் எனக்கு, உங்க பையில இருக்க பணம் உங்களுக்கு. ஆனா எப்ப வேணாலும் தேவைன்னா நான் அந்த கையை விட்டு எடுத்துக்குவேன். 2 பேருமே ஒரே சமயம் கையை வச்சா நீ கையை எடுத்துணும். இதுவல்லவா ஜனநாயகம், இதுவல்லவா ஜனநாயகம். அதாவது அரசியல் அறிவு அற்றவர்களுக்கானது இது. இது அப்படியே ஏற்க முடியாது. எல்லா தோழர்களும் உள்ளும் வெளியே இருக்கக்கூடியவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. உலக நடப்பு என்னன்னா, அதாவது இந்த நவீன காலம் தோன்றிய பிறகு, தேசங்கள் எழுந்த பிறகு, பெரிய பெரிய பேரரசுகளா செதறி தேசங்களா மாறக்கூடிய அந்த பெனாமினன் நிகழ்ந்தது என்னன்னா, முதல்ல ஒரு தேசம் ஒரு ஜனநாயக அரசை நிர்மாணித்துக் கொள்ளும். இது முதல் கட்டம். பிரிஞ்சு ஒரு ஜனநாயக அரசை அது உருவாக்கி கொள்ளும். ஜனநாயக அரசு உள்ள ஒரு தேசமா மாறும். அடுத்த கட்டம் சோசியலிச புரட்சி அங்க நடக்கும். இப்படித்தான் நடந்திருக்கு. ஒரு ஜனநாயக அரசை ஒரு தேசிய இனம் உருவாக்கி கொள்ளும். அதன் பிறகுதான் அதுல சோசியலிச புரட்சிங்கிறது நடத்த முடியும். இப்படித்தான் உலகம் பூரா நிகழ்ந்திருக்கு.
அப்ப இத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு முதல்ல இந்திய துணைக்கண்டம் அப்படின்னா இன்னைக்கு 146 கோடி பேரு, 146 கோடி. திமோர்ல தனி நாடு வச்சிருக்கானேமா 14 லட்சம். இங்கிலாந்து 6 கோடி, ஜெர்மனி 8 கோடி, போர்ச்சுகல் 1 கோடி. அவன் சிரிப்பான், என்னய்யா நீ ஒரு தேசியனம், உன் மூஞ்ச பாரு, தமிழ் மூஞ்சி. ஒரு தேசிய இனத்திற்கு முகமே மொழிதான். அந்த முகமே தமிழ் தேசிய இனம், கன்னட தேசிய இனம். மொழியை முகமாக கொண்ட தேசிய இனங்கள் தனித்தனி தேசங்களை உலகம் பூரா படைச்சுக்கிட்டு வருது. ஆனா இவன் மட்டும் 50 வருஷத்துக்கு ஒருக்கா மாநில சுயாட்சி தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி என்றால் இப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்க போறீங்களா? இதுல வேற மைக்க பிடிச்சு கர்ஜிக்கிறது, வீர வசனங்களை அள்ளி விடுறது, என்ன யாருன்னு நினைச்சேங்கிறது மானக்கேடா இல்லையா? நான் பல தலைவர்களுடைய அறியாமையை நினைச்சு உள்ளுக்குள்ள அவங்க வருத்தப்படுவாங்க அல்ல கோபப்படுவாங்க. சிரிச்சுக்க வேண்டியதுதான். அப்பாவிலே நீங்க நம்ம மக்கள் பெரிய அப்பாவிங்க. தமிழ் தேசியங்கிற சொல்லி இப்ப நம்ம கையில இல்ல. 1980கள்ல என்னாச்சு? மார்க்சியம், அம்பேத்கரியம், பெரியாரியம், அரசியல் அறிவியலாளர்கள் தந்த அந்த வரையறுப்புகள் எல்லாத்தையும் உள்ளடக்கி தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு பெரிய அசுர சக்தியா வளர்ந்துகிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க தான் புலவர் கலியபெருமாள், தோழர் தமிழரசன் உள்ளிட்டவங்க. 2009க்கு பிறகு என்னாச்சு? அப்ப நம்ம எல்லாம் கவனம் செலுத்தினது ஈழப்போர்ல பெரிய பின்னணி உண்மை. மயக்கம் அடிச்சு ஈழத்துக்காரன் விழுந்தானோ இல்லையோ, தலைவர்கள் எல்லாம் மயங்கி கீழே விழுந்து எழுந்திரிக்க 10 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ளார இடுப்புல இருந்ததெல்லாம் களவாடிட்டான். தமிழ் தேசியங்கிற சொல்ல களவாடிட்டான். அந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத இன்னைக்கு யாரு கையாளுறாங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி கையாளுறாரு. இங்க ஒரு கட்சிய தமிழ் தேசியம் பேசுறதா ஒரு கட்சிய ஆடிட்டர் குருமூர்த்தி நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த 2024 நான் இது ரொம்ப முக்கியமான செய்தி. நீங்க தமிழ் தேசியம் பத்தி இல்ல நம்ம பேசிக்கிட்டு கிடக்குறோம். கோல்வால்கர் என்ன சொன்னாரு, சாவர்கர் என்ன சொன்னாருன்னா, இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை அவங்க ஏற்கல, வெள்ளக்காரங்காலத்திலே ஏற்கல. பார்லிமெண்டரி டெமோக்ரஸினா என்னன்னா, எம்பியை தேர்ந்தெடுத்து அனுப்பிடுவோம். அங்கெல்லாம் எம்பி வந்துருவாங்க, எம்பிக்கெல்லாம் வந்துருவாங்க. இந்த எம்பிக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கோ அவன் அமைச்சரவையை உருவாக்குவான். பிரைம் மினிஸ்டர், அப்புறம் அதர் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு உருவாக்குவாங்க. எல்லா எம்பிக்கள்லையும் கூர்ந்து கேட்பாங்க, கேட்டாகணும். இல்லைனாக்கா ஆதரவை மாத்தினா கவர்மெண்ட் சரிஞ்சு போயிடும். அப்ப இந்த முறையில் என்னன்னா, ஒரு அரசாங்கம் எப்பவுமே அப்படியே ராஜா மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. இது பெரிய தொல்லை, கூடாது. அமெரிக்காவுல அது மாநில இறையாண்மையை ஒதுக்கிட்டான், அதிகாரங்களை பிரிச்சு. அங்க எப்படின்னு கேட்டா, ட்ரம்ப மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. மக்கள் தேர்வாளர்களை தேர்ந்தெடுத்து தேர்வாளர்கள் ஓட்டு போட்டு ட்ரம்ப தேர்ந்தெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு ட்ரம்ப் வைக்கிறது தான் சட்டம். அந்த ஆளை நீக்கணும்னா அது தனி ப்ரொசீஜர். அப்ப என்ன கேட்கிறான்னா, கோல்வால்கரின் கருத்து இதுவாக இருந்தது, சாவர்கரின் கருத்து இதுவாக தான் இருந்தது, வாஜ்பாயின் கருத்தும் இதுவாக தான் இருந்தது. இந்தியாவுக்கு நாடாளுமன்ற பார்லிமெண்டரி டெமோக்ரஸி ஆகாது, எம்பிக்கள் ஆதரவுல அரசுங்கிறது ஆகாது. அதுக்கு பதிலு பிரசிடென்ஷியல் டைப் ஆஃப் டெமோக்ரஸி. பிரசிடென்ட மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து மொத்த அதிகாரத்தையும் கொடுத்துட்டு 4 வருஷம் காத்திருக்கணும், என்ன வேணாலும் செய்யலாம்.
இப்ப வேளாண் சட்டம் 3 வந்தது இல்ல, வருந்துறாரு மோடி. 3 வேளாண் சட்டம் மொத்த வேளாண்மையையும் புடுங்கி கார்பரேட்டுகள்கிட்ட கொடுக்கிறது கட்டு போச்சு. இது மட்டும் பிரசிடென்சியல் முறையா இருந்தா அடடா, இதை எப்படியாவது கொண்டு வரணும்னு பாஜக உள்ளிட்டு RSS ஆதரவு பெற்ற, RSS பணம் கொடுத்து பல மாநிலங்களில் நடத்துகிற கட்சிகள் அத்தனையும் பிரசிடென்சியல் முறைய ஏற்கணும்னு சொல்லி இளைஞர்களுக்கு கற்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நாம் தமிழர்னு ஒரு கட்சி 2024 தேர்தல் அறிக்கை போட்டிருக்காங்க. இல்லாததை நாங்க போய் பாருங்க. 2024 தேர்தல் அறிக்கையில இந்த அதிபர், அதாவது குடியரசுத் தலைவர் முறை அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி அதை கொண்டு வர வேண்டும் என்பது எங்கள் கொள்கை முடிவு அப்படின்னு 2024 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே வேற எந்த கட்சியும் சொல்லல. எல்லாம் நமக்கு புரியுது. யாரு என்ன, யார் கையில் இருக்காங்க, யாருடைய கட்டளைகள் நிறைவேற்றப்படுது எல்லாம் நமக்கு தெரியுது. ஆனா ஏண்டா படிக்கிற, படிக்கணுமா, மாட்டுசாணி அள்ளி போட்டா 80,000 படிக்க. இவனுக்கு அறிவு இருந்தா மன்னர்களா இருந்தவன் எழுதுறான். எப்பேற்பட்ட கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புயல வழிதான்னு எமயமனும் சொல்லிட்டு போயிருக்கான். தலைப்பாடா அடிச்சுட்டு பெரியாரு, காமராஜ். ஆனா இவனை ஒழிச்சு கட்டுறது ரொம்ப எளிது. அந்த நிலைதான் இப்ப வரப்போகுது. அப்ப நாம ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டியிருக்கு. நான் இன்னைக்கு நிறைய அதிக நேரம் பேச முடியாது. ஏன்னா அந்த செய்திகள், ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். இல்ல, நான் வேண்டுகோளா வைக்கிறேன். இல்ல, 3 விஷயம்: சாதியம், ஆரியம், இந்தியம், 3ஐயுமே நம்ம ஒழிச்சு கட்டணும். இத தூக்கி எறியணும்னு இளைஞர்கள் முடிவெடுக்கணும். சாதியம்னா பிறப்பின் அடிப்படை, சாதிங்கிறது பிறப்பின் அடிப்படையிலானது. பிறப்பின் அடிப்படையிலானது. பிறக்கும் போதே குரங்கு வாளோட பிறக்கிற மாதிரி பிறக்கிறவங்க கூட சாதியோட பிறக்கிறாங்க. குரங்குல கூட வால் இல்லாத குரங்கு உண்டு, ஆனா சாதி இல்லாத மனுஷன் பிறக்கவே இல்லை. அப்ப பிறக்கும் போதே சாதியோட வரும்போது அவனுக்கான உரிமை, அவனுக்கான தகுதி, அவன் வாழும் இடம், அவனுடைய தொழில் அத்தனையும் நிர்ணயிக்கப்பட்டிருது. சாதியோட ஒருத்தன் பிறந்துட்டு நாமெல்லாம் சமமா இருக்க போறோம்னு சொல்றதுக்குல அயோக்கியத்தனம். அது ஒரு காலத்திலேயே நடக்காது. அப்ப சாதியோடு பிறந்தவர்கள் நீங்க சில விஷயத்துல தெளிவா இருங்க. இளைஞர்கள்ட்ட தான் நான் சொல்றேன். என்னன்னா, நாங்க ஆண்ட சாதி தெரியுமா? அப்படி ஒரு சாதி உலகத்தில் இருந்ததே இல்லை. ராஜராஜ சோழன் என் ஜாதி அப்படி சொல்லாத சாதியே இல்லை. நாங்கள் பாண்டியர்கள் தெரியுமா? எல்லா சாதியும் பாண்டியர்கள். இந்த பாளையக்காரர்கள் காலத்துல எல்லா சாதியிலையும் தளபதிகள் உண்டு, ஆட்சியாளர்கள் உண்டு. அதுக்கு அர்த்தம் அந்த சாதி ஆண்டதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த சாதி ஆளாது. அவன் என்னைக்கும் பாட்டாளி தான். அதுல உள்ளவர்கள் தளபதிகளாக அல்லது அந்த சாதியை சேர்ந்தவர்கள் இருந்திருக்கலாமே ஒழிய ஒரு காலத்திலையும் இல்லைங்கிறத நீங்க நினைவு வச்சுக்கணும். இதை சொல்வதற்கு காரணம், ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இந்த தமிழ்நாடு 1801 தான் இந்தியாவோட இணைக்கப்படுது. சின்ன மருது, பெரிய மருதெல்லாம் தூக்கிலிடப்படுறாங்க. 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்டாச்சு. எல்லாம் செஞ்சுட்டு ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணை பிடிச்சதுல ஒரு நன்மை விளைஞ்சிட்டு நமக்கு. என்ன நன்மைனா, அது வரைக்கும் 1800 சொல்ற எந்தெந்த சாதி எந்தெந்த சாதிக்காரன்ட்ட எவ்வளவு தூரத்துல நிக்கணும்னு இருந்துச்சு.
இப்ப மதுரை வீரன் படம் பார்த்திருப்பீங்க. அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு மார்கழி மார்கால் வாங்குறாங்கல்ல, நாயக்கர்கள் காலம் தானே. விஜயநகர பேரரசு நாயக்கர்கள் காலம் தானே. அப்ப சாதி ஒடுக்குமுறையை நாயக்க மன்னர்கள் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். இந்த பாளையக்காரர்களா அடிச்சு நொறுக்கி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றின உடனே அப்பதான் மக்கள் விடுதலைங்கிறதே வருது. அப்பதான் அவங்களுக்கு சுதந்திர காற்று. அப்பதான் 1835 கல்வியை கொடுக்கறான், பொது கல்வி. அப்பதான் எல்லாரும் விழிச்சு எழுதுறாங்க. அதன் பிறகுதான் நண்பர்களே சாதி சங்கங்கள் தோன்றின. முன்னாடியே சாதி சங்கம் ஆண்டு வாரியா சாதி சங்கங்களை நான் குறிச்சு வச்சிருக்கேன். எல்லா சாதிக்கும் குறிச்சு வச்சிருக்கேன். ஆதி திராவிடர் மகாஜன சபா 1891 வண்டியகுல சத்திரியர் சங்கம் 1888, சத்திரிய நாடார் மகாஜன சபா 1895, அப்படியே வரிசையா. இதுல என்னன்னு கேட்டா சாதி புராணங்கள் எழுதிக்கிறது இருக்குல்ல, அது நான் சிவபெருமான் வகையறான்னு எழுதுன்னு 100 ரூபாய் பணமும் வேட்டி துண்டு கொடுத்தா எழுதி கொடுத்துருவான். புலவன் அவனுக்கு இதுதான் பொழப்பு. அப்ப புலவன் என்னன்னா தெய்வங்களோடு தொடர்புபடுத்தி எழுதுவது. அதே மாதிரி அக்னி குண்டத்திலிருந்து பிறந்ததா எனக்கு எழுதி கொடு அப்படின்னு சொன்ன ஒரு ஜாதின்னு இல்ல. இப்ப சம்பு முனிவர் வேள்வி தீயிலிருந்து வந்ததா வன்னியர்கள், குகமுனிவர் வேள்வி தீயிலிருந்து வந்ததா நத்தமான உடையார்கள், அப்புறம் சுருதிமான்கள் அக்னிகுண்டத்திலிருந்து பிறந்ததா. யாதவர்கள் என்னன்னா கிருஷ்ண பகவான் வகையரா இல்ல, நாங்க கிருஷ்ண பகவானுடைய வகையரா தான் நாங்க என்று யாதவர்கள். அதுல இன்னொரு ஸ்டெப் போயிட்டான். அப்பனா இயேசுநாதர் நமக்கு பங்காளி வருவார். அவரும் ஆடு ஒண்ணு தூக்கி வச்சிருக்காரு. இவன் இப்படி போயிட்டான். அப்ப அக்னி ஒன்று நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். டார்வின் ரொம்ப தெளிவா சொன்னார்கள் இல்லையா? டார்வின் என்ன கண்டுபிடிச்சாரு? கடவுள் மனிதனை படைக்கல, எவல்யூஷன் சொல்லக்கூடிய அந்த பரிணாம வளர்ச்சியில தான் மனிதன் வந்தான். ஒரு சில அமீபா, புரோட்டோசோவா, போரிபரா, சீலண்டரேட்டா, பிளாட்டிகல் மெண்டிஸ், நிமத்தில் மெண்டிஸ், மொலிஸ்கா, அன்னலிடா, ஆர்த்தரோபோடா, எக்கினோட முள்தோலிகள். அதுக்கப்புறம் நீரில் வாழ்வன, நீர் நிலம் வாழ்வன, ஊர்வன, பரப்பன, பாலூட்டிகள். அதுல குரங்கு, வால் இல்லாத குரங்கு, சிம்பன்சி, மனிதன் வந்துட்டானு. இதுல ஏறுங்க நாடாரு, இதுல ஏறுங்க முதலியாரு. அவர் கார்ல் லின்னேயஸ் அறிவியலாளர், அவர் தான் சொன்னாரு. நாம யாருன்னு கேட்டா 1735 நாம ஹோமோசேப்பியன்ஸ். நாடாரா இருந்தாலும் ஹோமோசேப்பியன் தான். அது இப்ப இருக்கக்கூடிய இந்த துணை பிரிவு ஹோமோசேப்பியன்ஸ் சேப்பியன் அப்படின்னு பேரு. முதலியார், நாடாரு, அவரு, இவரு எல்லாரும் ஹோமோசேப்பியன்ஸ். அப்ப இந்த ஜாதிங்கிறது என்ன? இது கற்பனை, கற்பிக்கப்பட்டது. எப்படி ஜாதியா மாறிச்சு? அதாவது ஒரு 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நில உடைமை சமூகம் தோன்றியது. நில உடைமை அது வரைக்கும் அவன் ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டான் போனான்னா, நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். நில உடைமை சமூகம் வந்துச்சு. அப்ப நிலத்தை கைப்பற்றிக்கிட்டவன் உழைப்பு சுரண்டலுக்கு இந்த சாதி முறை அவனுக்கு தேவைப்பட்டது. ஒருத்தன் கொல்லரா இருந்தான், ஒருத்தர் பத்தரா இருந்தான், ஒருத்தன் வேலை செய்யறவனா இருந்தான், மம்புட்டி பிடிக்கிறவனா இருந்தான். எல்லா உழைப்பாளிகள் அவன் அந்தந்த தொழிலை தான் செய்யணும், மாறக்கூடாது. மாறினா குற்றம் என்று அறிவித்தார்கள் மன்னர்கள். அப்ப நில உடைமை சமூகத்துல உழைப்பு சுரண்டலுக்கு தொழில் பிரிவினர்கள், கைவினைஞர்கள் சாதிகளாக அறிவிக்கப்பட்டார்கள். ஆண்டவன் படைச்சதுன்னு சொன்னா அப்படியே மாறினா தண்டனைக்குரிய கட்டம் அப்படியே நிலைநிறுத்தப்பட்டது. காலாகாலமா உழைச்சுக்கிட்டே இருந்தான்.
ஆங்கிலேயர்கள் காலத்துல தான் விழிப்பு வந்தது. சாதி புராணம் எழுத ஆரம்பிச்சான் கொஞ்சம் படிப்பறிவு வந்த பிறகு. அதனால எல்லா நண்பர்களும் வெவ்வேறு சாதிகளை நாம இருப்போம், எல்லாரும் சாதி இருக்கு. ஆனா நீங்க பாட்டுக்கு தப்பு தப்பா நினைச்சுக்காதீங்க. அக்னி குண்டத்திலிருந்து பிறந்ததாலும் கற்பனை பண்ணாதீங்க. அம்மா வயிற்றுல இருந்து தான் பிறந்தோம், அப்படியெல்லாம் நினைச்சுக்க கூடாது. நான் எல்லா தலைவர்களையும் ரொம்ப மதிக்கிறவன். தலைவர் இப்ப ஐயா ராமதாஸ் ஐயா இருக்கிறாங்க, அன்புமணி ராமதாஸ் இருக்காங்கன்னா பையன் எல்லாம் கிடையாது. அக்னி குண்டத்துல எல்லாம் பிறந்ததா கற்பனை பண்ணிக்கிறீங்களா? இது விஞ்ஞான யுகண்டா. எல்லாரும் அம்மா வயிற்றுல இருந்தாதான் பிறந்தோம். புராணண்டா, கற்பனைடா. அது நம்மள நாமளே உயர்த்திக்கிறதுக்காக ஒரு காலத்துல எழுதுனதுடா என்று ஒரு விளக்கத்தை கொடுத்து அறிவு தெளிவை உண்டாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கை கொத்துருவான்ல. தமிழ் தேசிய ஓர்மை வராமல் தமிழ் தேச விடுதலை கிடையாது. அதுக்காக சொல்ல வந்து தமிழ் தேச ஓர்மை வராமல் தமிழ் தேச விடுதலை என்பது கிடையாது. தமிழ் தேச ஓர்மைங்கிறதும் நீங்க வன்னியரா இருந்துக்கிறது, முதலியாரா இருந்துக்கிறது, நாடாரா இருந்துக்கிறது, அவன் அந்த சாதியில இருந்திருக்கிறது அப்படியே கையை கொத்திக்கிட்டு நாங்கள் தமிழர்கள் சொன்னா அது கிடையாது. அதெல்லாம் ஈக்கு மாத்து குச்சை விளக்கமாறு மாதிரி சேர்த்து கட்டி வைக்கிறது மாதிரி அது உதிர்ந்துரும். ஒற்றை அடையாளம் அப்படியே ஒருங்கிணைஞ்சு நாங்கள் தமிழர்கள் அந்த ஒரு அடையாளத்துக்கு வர்றது இருக்குல்ல, அதுதான் ஒரு தேசிய இனத்தினுடைய ஓர்மைங்கிறது. அதுதான் ஜேவி ஸ்டாலின் சொல்றாருல, உளவியல். நாம் ஒரு இனம் என்ற ஒரு உளவியல் பிரான்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க 1789 பிரெஞ்சு புரட்சி அப்ப. இதே மாதிரி நாங்க கண்டோம். நாங்கள் பிரபுக்கள். பிரபுக்கள்னா நோபல்ஸ். அவன் பேரன், அவன் கவுண்ட், இவன் விஸ்கவுண்ட், இவன் கீழே நான் செருப்பு, ஸ்லேவு, வில்லன். வில்லன்னா குத்தகைக்கு எல்லாம். ஒரே நாள் புரட்சி, அது அந்த சில நாட்கள் புரட்சி. பிரபுக்கெல்லாம் கொண்டா, மன்னனை கொண்டா, கில்லட்டில் வைன்னு நறுக்கனால. அப்பதான் அவன் வந்தான். பிறப்பால் உயர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இல்லை. அப்ப நீங்கெல்லாம் நாங்கெல்லாம் சிட்டிசன்ஸ் ஆஃப் பிரான்ஸ். பிரெஞ்சுங்கிற ஒரு அடையாளம் வந்துச்சு இல்ல, அதுதாங்க பிரெஞ்சு புரட்சி. இங்க சாதி கடந்துக்கிட்டு நம்மள முன்னோக்கி போக விடல. வர்க்கமாகவும் இணைய முடியல, தேசிய இனமாகவும் நம்மளால இணைய முடியல. அதனால சர்வ கட்சி தலைவர்களே, சர்வசாதி தலைவர்களே, இந்த இனம் அழிஞ்சு போயிடும். சாதி புராணங்கள் பொய்ங்கிறத அந்த பையன்களுக்கு உணர்த்துங்க. எல்லாம் ஒன்னா நின்று நம்ம உருவி திங்கிற அந்த இந்தியத்தை மாய்ப்போம். பண்பாட்டு வாழ்விலும் அரசியலிலும் ஆதிக்கம் செலுத்துகிற ஆரியத்தை வீழ்த்துவோம். சாதியத்தை தூக்கி எறிவோம். தமிழர்களாக இணைவோம். தமிழ் தேசம் படைப்போம். ரொம்ப நன்றி தோழர்கள்.